வறட்சி ஏற்படுத்திய பாதிப்பிலிருந்து மீளாத விவசாயிகளுக்கு மேலும் ஒரு சோதனை ஏற்பட்டுள்ளது. பருவமழை பொய்த்து போனதால் வறட்சியை சந்தித்த விவசாயிகள் தற்போது தொடர் மழையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வடகிழக்கு பருவமழை பொய்த்து போனதால் ஏற்பட்ட வறட்சியினால் பெரும்பாலான அளவில் சம்பா பயிர்கள் காய்ந்து விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையினால் எஞ்சியிருந்த பயிர்களும் நீரில் மூழ்கியுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் நிலத்தடி நீர் மூலம் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி முளைக்கத் தொடங்கியுள்ளன. இதனால் முப்போக சாகுபடியும் முற்றிலும் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவாரூரில் பெரும்புகலூர், அதே போன்று குடவாசல், நன்னிலம் இது போன்ற பகுதியில் மிக பெரிய அளவில் இந்த சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக தமிழக அரசு தற்போது அந்த பாதித்துள்ள பயிர்களை கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால் மட்டுமே அடுத்த ஆண்டு எங்களால் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியும். இல்லை என்றால் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாகிவிடும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர் மழையினால் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் பயிர்கள் அழுகத் தொடங்கியுள்ளன. கனமழை பெஞ்சோன்னா இந்த ஒரு ஏக்கரை அறுக்கலாம், நம்மளுக்கு ஏதாவது சாப்பாட்டுக்காவது ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த வயல்லாம் பார்த்தோம்னா வயிற்றுச்சலாக இருக்குது. விவசாயம்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இந்த வயல்லாம் முளைச்சி போகிற கண்டிஷனில் இருக்குது. அறுவடையும் செய்ய முடியாது போல இருக்குது. அது விவசாயிகளை அரசாங்கம் கொஞ்சம் கவனித்து ஏதாவது பண்ணினாதான் இந்த கொஞ்ச நஞ்சம் இருக்க விவசாயமும் தப்பிக்கும். இல்லைனா ரொம்ப விவசாயிகளுடைய நிலைமை நாங்கள் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. கடலூர் மாவட்டத்தில் 200 கிராமங்களில் நிலத்தடி நீரை பயன்படுத்தி சுமார் 20,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வறட்சியால் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டதாலும் தற்போது மழையின் காரணமாக இந்த பகுதி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக குறிஞ்சிப்பாடி, அயன் குறிஞ்சிப்பாடி, வடக்கு, தெற்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் சம்பா பயிர்கள் தற்போது மழைநீரில் மூழ்கி தத்தளித்துகிறது. இதை எதுவுமே செய்ய முடியாது. எங்களால் உடனடியாக அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும். வறட்சி நிவாரணத்துக்கு அறிவித்த அரசு உடனடியாக இதில் கவனம் செலுத்தப்பட்டு ஆய்வு மேற்கொண்டு தங்களுக்கு தேவையான நிவாரணத்தை வழங்க வேண்டும். இல்லை என்றால் தங்கள் வாழ்வாதாரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும்னு விவசாயிகள் வேதனையாக உள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 450 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்ட பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் தொடர் மழையினால் கடுமையாக சேதமடைந்துள்ளன. வறட்சியிலிருந்து மீளாத நிலையில் தொடர் மழையும் விவசாயிகளை பாதிப்பிற்குள்ளாக்கியுள்ளது. ஆகையால் அரசு முறையாக ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது இந்த விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.